கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வின் மூலமாக அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே ரோமர் 9 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 9 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். அல்லேலூயா! என்ன ஒரு அருமையான வார்த்தை! நன்றாய் உற்று கவனியுங்கள். ஆண்டவர் மோசேயின் மீது மாத்திரமல்ல, நம்மீதும் கர்த்தர் இரக்கமாய் இருக்க அவர் விரும்புகிற தேவன். ஐயோ, என்னை எல்லோரும் வெறுத்து ஒதுக்கி வைக்கிறார்கள். நான் தள்ளப்பட்டவனாய், புறக்கணிக்கப்பட்டவனாய் பல பாடுகளை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் நேசிக்க, என் மீது அன்பு செலுத்த யாருக்கும் விருப்பம் இல்லாதிருக்கிறது என்று நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்வீர்கள் என்று சொன்னால், இதிலே கர்த்தர் எவ்வளவு அழகாய் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவர் மோசேயை நோக்கி, அந்த இடத்துல நம்முடைய பெயரை நாம் சேர்த்து கொள்வோம். அவர் பர்னபாசை நோக்கி, உங்களுடைய பெயரை நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, பர்னபாசின் மீது நான் இரக்கமாயிருக்க சித்தம் வைக்கிறேன், பர்னபாசின் மீது உருக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேன். அந்த இடத்திலே உங்களுடைய பெயரை எழுதி கொள்ளுங்கள், போட்டுக்கொள்ளுங்கள். இது மோசேக்கு மாத்திரம் சொன்னது அல்ல, நன்றாய் உற்று கவனிக்க வேண்டும். அங்கே நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்மை குறித்து ஆண்டவர் பேசியிருப்பார். அப்படிதான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நீங்கள் மனசோர்வுற்ற நிலையிலே, ஐயோ எனக்கு யாரும் இறங்கவில்லையே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் சொல்பவர்களாய் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒருவர் இரக்கம் வைக்கப் போகிறார். அவர்தான் என் அப்பன் இயேசு கிறிஸ்து. அதனாலே நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, வருங்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படணுமா? நாம ஒரு கவலையும் பட தேவையில்லை. நம் மீது இந்த உலகம் இரக்கம் வைக்கவில்லையா? ஆனால் ஆண்டவர் நம்மீது இரக்கம் வைக்கிறார், அவர் உருக்கம் வைக்கிறார், நம்மீது நம்பிக்கை வைக்கிறார். ஐயோ, என் பிள்ளை, நான் என்னுடைய பிள்ளையை விரும்பாவிட்டால் வேறு யார் விரும்புவார்கள் என்று நம்மீது அக்கறை உள்ள தேவனாயிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! இந்த உலகத்தார், இந்த குடும்பத்தார், சபையார், மற்ற ஜனங்கள் நம்மீது இரக்கம் வைக்காமல் போகலாம். எல்லோரும் உங்களை வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் என் அப்பன் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை
அவர் வெறுக்கிற தேவன் அல்ல. நன்றாய் இதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது நீர் இரக்கம் வைப்பீராக, அவர்கள் மீது உருக்கத்தை வைப்பீராக, அவர்கள் மீது அன்பு செலுத்துவீராக, அவர்களுக்கு சகலவிதமான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியோரே, பிறகு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.